இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் வள்ளல் பெருமானோடு நம்முடைய பயணம், சிந்தனை, எண்ணம், செயல், சொல் எல்லாமே தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடலில் 2-3 முக்கியமான விஷயங்களை நம்ம நினைவில் வச்சுக்கணும். என்னன்னா, பொதுவாக எண்கள் அப்படின்னு எடுத்தால் எது முக்கியமான எண்கள்னு நம்ம சொன்னால் என்ன சொல்லுவோம்? 0ங்கிறது மிக முக்கியமான எண். ஏனென்றால் அது எல்லாவற்றோடும் சேர்ந்து இணைந்து பயணிக்கின்ற ஒரு எண், அதனால் அது முக்கியம். அப்புறம் 1 அப்படிங்கிறது துவக்க எண் அப்படிங்கிறதுனால அது முக்கியம். அப்புறம் 5 அப்படிங்கிறது முக்கியம், 9 அப்படிங்கிறது முக்கியம். இந்த 5ங்கிறதோட சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லாரிடமும் பொதுவாக 5 புலன்கள் இருக்குல்ல, அதனால் அந்த 5ங்கிறது மிக முக்கியம். அதே மாதிரி இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கிட்டால் 5 பூதம் எல்லாருக்கும் பொதுவாக எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் 5 இருக்குது பாருங்களேன். எல்லாருக்கும் 5 புலன்கள் இருக்குது, எல்லாருக்குமாக இந்த பூமியில் 5 பூதங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த 5ங்கிற எண் ரொம்ப முக்கியமான ஒரு எண். நம்முடைய வள்ளல் பெருமான் ஒரு பாடல் எழுதியிருக்கார். அதில் 5 விதமான தொழில்களை செய்கிறார். அதான் நாம் டு-டூ லிஸ்ட்டு ஒன்று போடுங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? காலையில் எழுந்திருப்போம், பல் தேய்ப்போம், காஃபி குடிப்போம், சாப்பிடுவோம், கிளம்புவோம் வெளியில், இப்படிங்கிறதா நமக்கான அந்த டு-டூ லிஸ்ட்டு அப்படிங்கிறதா ஆகும். ஆனால் வள்ளல் பெருமான் ஒரு டு-டூ லிஸ்ட்டை கொடுக்குறார். அதாவது அவர் அதையெல்லாம் செய்துட்டு இருந்தார் அப்படின்னு கொடுக்குறார். அந்த பட்டியல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வள்ளல் பெருமானா இந்த வேலையெல்லாம் பண்ணார் அப்படின்னு நமக்குள்ள ஒரு சிந்தனையை கொடுக்கின்ற ஒரு பாடல். அந்த பாடலை பார்த்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம டீகோட் பண்ணலாம். சரியா? பாடலை பாருங்க. முதல்ல, தூங்குகின்றதே சுகம் என அறிந்தேன், சோரதே பெரும் பேரதென்று உணர்ந்தேன், ஏங்குகின்றதே தொழில் என பிடித்தேன், இறக்கின்றோர்களே எண்ணினும் அவர்பால் வாங்குகின்றதே பொருள் என வலித்தேன், வஞ்ச நெஞ்சினால் பஞ்சென பறந்தேன், ஓங்குகின்றதற்கென் செயக்கடவேன், உடையவா என்னை உவந்து கொண்டருளே. 6ஆம் திருமுறையில் மாயை வலி கழுங்கல் அப்படிங்கிற பகுதியில் 3308வது பாடலாக இது இருக்குது. அதாவது அவர் செய்கின்ற தொழிலாக டு-டூ லிஸ்டாக ஒரு 5 வேலையை அவர் சொல்கிறாரு. இந்த வேலையெல்லாம் நம்மளும் பண்ணுற வேலை தான், ஆனால் நாம் இதை ஒத்துக்க மாட்டோம். அதுதான் நமக்கும் வள்ளல் பெருமானுக்குமான வித்தியாசம். நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு, சேச்சே நான் அப்படியெல்லாம் இல்லைப்பா, நான் ரொம்ப நல்லவன் தெரியுமா, நான் ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு ஒரு வசனத்தை வேற கூட சேர்த்து சொல்லிடுவோம். ஆனால் வள்ளல் பெருமான் நான் இதையெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்குறார். அதுவே அவர் மிக உயர்ந்து நிற்கிறார் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அப்படி அவர் செய்த அந்த 5 தொழில்கள் அது என்னங்கிறத பாருங்களேன். திரும்ப, தூங்குகின்றதே சுகம் என அறிந்தேன், சோரதே பெரும் பேரதென்று உணர்ந்தேன். தூங்கிட்டே இருக்கிறது தான் எனக்கு பெரும் சுகம். உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் எது, சொர்க்கம் எது அப்படின்னா தூங்குகின்றதே. அது மட்டும்தான். அந்த தூங்குகின்றதேன்ற அந்த ஏகாரத்தில் தான் இருக்குது எல்லாமே. தூங்குகின்றது பெரும் சுகம் என உணர்ந்தேன் அப்படின்னா பல சுகங்கள் இருக்குது, அதில் இது ஒரு சுகம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஆனால் அப்படி இல்லாமல் தூங்குகின்றதே அப்படிங்கிறார்ல, அப்படின்னா தூக்கம் மட்டும்தான் மிக பெரும் சுகம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சோறு அது மட்டும்தான் கூடுதலான ஒரு சுகம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறார். நாம் இதை பண்ணுறோம்ல, சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குகிறோம், வேற என்ன இருக்குது பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம மற்றவங்கள்ட்ட வைப்போம்ல, அந்த நிலையில் தான் வள்ளல் பெருமான் இருந்திருக்கிறார். சரி, 2 வேலை ஆயாச்சு. அடுத்த 2 வேலை என்னன்னு பாருங்க. ஏங்குகின்றதே தொழில் என பிடித்தேன். படுத்துக்கிட்டே இருக்கோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், வேற எந்த வேலையும் செய்யலை. ஆனால் எந்த தொழிலை அவர் தொடர்ந்து செய்கிறார்? தொழில்னு வேற சொல்கிறார். ஏங்குகின்றதே தொழில் என பிடித்தேன் அப்படிங்கிறார். எத்தனை அந்த வார்த்தைகளை பார்த்து 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 சேர்த்து எழுதுகின்ற அந்த வல்லமை இருக்குல்ல, வள்ளல் பெருமான்ட்ட நம்ம உணர வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இது ஒன்று தான். சூட்சுமம்னு சொல்லலாம். ஏங்குகின்றதே தொழில் என பிடித்தேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா வேலைன்னு வச்சுட்டா இந்த வேலையை இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணாமல் இருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் தொழில்னா வாழ்க்கைக்கான தொழில்னு ஆயிடுதில்ல, அப்போ அதிலிருந்து விட்டு விலகுதல் இல்லை. அந்த மாதிரி ஏங்குதலை மட்டுமே என்னோடய வாழ்க்கை தொழிலாக நான் வச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. ஆமாம், நம்மளும் அதைத்தானே பண்ணுறோன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒன்றை யோசித்து பார்க்கணும். தூங்கிக்கிட்டே இருக்கோம், உழைக்கவே மாட்டோம் அப்படின்னா ஏக்கம் செய்வது, ஏக்கம் கொள்வது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை?
ஏதோ ஒன்றை நாம் நினைத்து அதற்காக முயற்சி செய்தால்தான் அதில் வெற்றி அல்லது தோல்வி அல்லது ஒரு அனுபவம் இதெல்லாம் வந்து சேரும். அது இல்லாமல் நான் விரலை கூட நகர்த்த மாட்டேன், ஆனால் எனக்கு எல்லா வெற்றியும் வந்து சேரணும், அப்படி வரலைன்னா அதை பற்றி ஏங்கிக்கிட்டே இருப்பேன், அந்த ஒரு தொழிலை மட்டுமே செய்வேன் அப்படிங்கிறது தவறான போக்கு தானே. அதைத்தான் நாம் இந்த 3வது வரியில் உணர வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அடுத்தது என்னன்றதை பாருங்க. இறக்கின்றோர்களே எண்ணினும் அவர்பால் வாங்குகின்றதே பொருள் என வலித்தேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இறக்கின்றோர்களே எண்ணினும், அவங்களே அவங்களுக்கு போதாம பிச்சை எடுக்கிறாங்க, மற்றவர்களிடம் இறந்து பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா கூட அவங்கள்டேருந்து இருக்கிற பொருளை நான் வலித்தேன் அப்படிங்கிறாரு. அவங்கள்டேருந்து இருக்கிறதெல்லாம் பிச்சு பிடுங்கி நான் எடுத்துக்கிட்டேன். வலித்தேன்னா அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அவங்க மனமும் வந்து கொடுக்கல அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தமும் இதில் வருது இல்லை. ஏன்னா அவங்களே மற்றவர்களிடம் இறந்து பெற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே வயிற்று பசிக்கு போதாமல் இருக்குது. ஆனால் அதை கூட அவர் பொருட்படுத்தாமல் அந்த போதாத ஒரு கவளம் சோற்றையும் தானே பிடுங்கி தின்பவராக இருந்திருக்கிறார் என்று ஒத்துக்கொள்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அதில் வலித்தேன் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த இறந்து பெறுபவர்கள், இறந்து வாழ்பவர்கள் மனமு வந்து கொடுக்கவில்லை. ஏனென்றால் கொடுக்கின்ற அளவுக்கு அவர்களிடம் உணவு இல்லை, சோறு இல்லை, நீர் இல்லை, உடை இல்லை, இருப்பிடம் இல்லை, செல்வம் இல்லை, அப்படி எல்லாமே இல்லை இல்லைன்னு இருக்கிற நேரத்தில் கூட வள்ளல் பெருமான் அவர்களிடமிருந்து பிடுங்கிக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது என்னன்னு பாருங்க. வஞ்ச நெஞ்சினால் பஞ்சென பறந்தேன், ஓங்குகின்றதற்கு என் செய்ய கடவேன். வஞ்ச நெஞ்சு, அதாவது மனசு ஃபுல்லாக வஞ்சம் இருக்குது, மனசு ஃபுல்லாக வன்மம் இருக்குது, மனசு ஃபுல்லாக விஷம் இருக்குங்கும் போது அப்படி மற்றவர்களோட ஒட்ட முடியலை, மற்றவர்களோட உறவாட முடியலை, அப்படி பறந்து 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 யாராவது என்னுடைய வஞ்சத்தை கண்டுபிடிச்சிருவாங்களோ, யாராவது என்னுடைய வன்மத்தை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு மற்றவங்கள்ட்ட தப்பி 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 ஓடிக்கிட்டே இருக்கேன். பஞ்சன பறந்தேன்னு வேற சொல்கிறார். அதையும் அதை காற்றுல பஞ்சு அப்படியே பறக்கும்ல, நம்ம யாரும் அதை புஷ் பண்ண வேண்டியதில்லை, ஊதி விட வேண்டியதில்லை, தள்ளி விட வேண்டியதில்லை. பஞ்சு அந்த பருத்தி பூ வெடிச்சிடுச்சுன்னா பஞ்சு தானாகவே பறந்துடும். அந்த மாதிரி இவரும் பறந்திருக்கிறார். ஏன்னா மற்றவங்கள்ட்டேருந்து தப்பிக்கணும், மற்றவங்க தன்னை கண்டுபிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவும் செஞ்சவர் இப்போ எங்கே வந்து நிற்கிறாருங்கிறத நிறைவாக சொல்கிறார் பாருங்க. ஓங்குகின்றதற்கென் செயக்கடவேன் உடையவா என்னை வந்து உவந்து கொண்டருளே. இதெல்லாம் பண்ண இப்போ புரிஞ்சு போச்சு இது எல்லாம் தவறுன்னு. அதனால் என்ன வேணும் எனக்கு? ஓங்குகின்றதற்கு என் செய்ய கடவேன் அப்படிங்கிறார். இது எல்லாத்தையும் விட்டு விலகி நின்று இந்த பள்ளமாக தோண்டி வச்சிருக்காருல மனசை, அதையும் இட்டு நிரப்பி அதற்கப்புறம் அதற்கு மேல் ஒரு பீடத்தை எழுப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு வேண்டுகிறார். யார்கிட்ட வேண்டுகிறார்? அதுதான் மிக முக்கியம். தன்னுடைய மனசிடமே வேண்டுகிறார். ஏன்னா மனசு தானே இது எல்லாத்தையும் பண்ணுது. அதனால் வேறு எங்கோ போய் திருவோடு ஏந்துவது, வேறு எங்கோ போய் கையேந்துவது, இதை செய்வதை விட மனசிடமே எல்லாவற்றையும் நாம் இறக்கி வைத்து மனசிடமே நாம் வேண்டினால் நிச்சயமாக வள்ளல் பெருமான் எந்த நிலைக்கு வந்து நிற்கிறாரோ அந்த நிலையின் அடிவாரத்திலாவது நாம் வந்து நிற்க முடியும். அதுதான் மிக முக்கியம். வள்ளல் பெருமானின் உயரத்துக்கு நாம் போக வேண்டும் என்பதல்ல. ஆனால் இப்போது இந்த நொடியில் நமக்கு மனமாற்றம் ஏற்பட்டாலும் அந்த அடிவாரம் வள்ளல் பெருமான் என்கின்ற மாமேரு மாமலையின் அடிவாரத்துக்காவது நாம் நிச்சயமாக வந்து நிற்க முடியும். எனவே இந்த பாடலில் வருகின்ற அந்த 5 தொழில்கள் அது எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். தூக்கம்னு சொல்கிறார்ல, அது வந்து வெறுமே கண்களை மூடி தூங்குகின்ற அந்த உறக்கம் இல்லை. எதை பற்றியும் நான் தெரிந்து கொள்ள மாட்டேன், எதை பற்றியும் புரிந்து கொள்ள மாட்டேன், எனக்கு அந்த ஞான தெளிவு தேவையில்லை, ஞான வெளிச்சம் தேவையில்லை என்பதான ஒரு அறியாமை தூக்கம் தூங்கிட்டு இருக்கோம்ல, அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். நம்மளை மாதிரி ரஜாயை இழுத்து போத்திக்கிட்டு காலையில் அலாம் அடித்தாலும் எழுந்திருக்காமல் தூங்குறமே அந்த உறக்கம் இல்லை. ஞான உறக்கத்தை சொல்கிறார், ஞானத்தை தேடாத உறக்கத்தை சொல்கிறார். எனவே எல்லாமே குறியீடு. இந்த பாடலில் இருக்கின்ற எல்லா சொற்களும் குறியீடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட இருக்கிற செல்வத்தை நான் வலித்தேன்னு சொல்கிறார்ல, அது அப்படி இல்லை. மற்றவர்கள்ட்ட இருக்கிற சோறு பழம் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. மற்றவர்களிடம் எடுத்து கொடுப்பதற்கு தேவையான அளவுக்கு
அவர்களிடம் ஞானம் இல்லை என்றாலும் கூட அவர்களிடம் நான் போய் பார்த்தேன், அவர்களிடம் இருக்கின்ற ஞானத்தை எடுத்தேன், ஆனால் அது எனக்கு போதவில்லை என்கின்ற ஒரு தத்துவத்தை கொடுக்கிறார். அந்த போதாமையால் தான் நம்முடைய வள்ளல் பெருமான் அருட்பெரும் சோதி என்கின்ற மாபெரும் தத்துவத்தை உலகுக்கு கொடுத்தார். எனவே ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் பொதிந்திருக்கின்ற அந்த சூட்சுமத்தை நாம் வள்ளல் பெருமானிடம் உணர வேண்டும். இந்த பாடல் நமக்கு பல விஷயங்களை உணர்த்துகிறது. அவரோடு தொடர்ந்து பயணிப்போம். நம்முடைய ஞான கண்ணை திறந்து கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.